வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி கேம் கிரைசிஸ் 2. இந்த கேம் நம்ம நியூயார்க் நகரத்தில் ஏலியன்ஸ் கூட சண்டை போட போகிறோம். அதுவும் ஒரு ஸ்பெஷல் நேனோ சூட் போட்டுக்கிட்டு. வாங்க இந்த கதையோட முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் அல்கட்ராஸ். இவர் ஒரு மெரைன். 2023 ஆண்டில் நியூயார்க் நகரத்தை ஏலியன்ஸ் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஏலியன்ஸை ப்ராஃபர்ட்ன்ற ஒருத்தர் முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்காரு. ப்ராஃபர்ட் ஒரு ஸ்பெஷல் நானோ சூட் போட்டிருக்காரு. ஒரு ஏலியன் நீர்மூழ்கி கப்பலை தாக்கும்போது அல்கட்ராஸ் காயம் அடைஞ்சிடுறாரு. அப்போது ப்ராஃபர்ட் அல்கட்ராஸை காப்பாற்றி தன்னோட மேம்பட்ட நானோ சூட்டை அவருக்கு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராஃபர்ட் ஏலியன்ஸால் கொல்லப்படுறாரு. சாகிறதுக்கு முன்னாடி அந்த சூட்டை அல்கட்ராஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு. இப்போது அல்கட்ராஸ் தான் அந்த நானோ சூட்டோட நியூயார்க் நகரத்தில் மாட்டிக்கிட்ட ஏனைய மரைன்களோட சேர்ந்து ஏலியன்ஸை எதிர்த்து போராடும். இந்த ஏலியன்ஸ் ரொம்ப வித்தியாசமானவங்க. அவங்க டெக்னாலஜியும் பயங்கரமாக இருக்குது. அவங்க மனுஷங்கள மாதிரி இல்லை, ஒரு விதமான உயிரி இயந்திர கலவையாக இருக்காங்க. அவங்களோட தாக்குதலில் இருந்து தப்பிக்கவும் அவங்கள ஜெயிக்கவும் அல்கட்ராஸ் அந்த நானோ சூட்டோட பவர்ஸ் சரியாக பயன்படுத்தணும். இன்வின்சிபிள் ஆகிறது, பயங்கர வேகமாக ஓடுறது, சூப்பர் ஸ்ட்ரென்த், அந்த சூட்டில் நிறைய பவர்ஸ் இருக்குது. கதை போக போக இந்த ஏலியன்ஸோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிய வருது. அவங்க நம்ம பூமியை அழிக்க வரல, மாறா அவங்களுக்கு ஒரு விதமான நோய் வந்திருக்கு. அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம பூமியை ஒரு மாதிரி மாற்ற நினைக்கிறாங்க. இதனால் நியூயார்க் நகரம் ஒரு மாதிரி பாலைவனம் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுது. அல்கட்ராஸ் இந்த ஏலியன்ஸோட திட்டத்தை தடுத்து நிறுத்த போராடுறாரு. அவருக்கு சில சமயங்களில் மரைன் கமாண்டர் பார்லே மாதிரியான சில நல்லவங்களோட உதவியும் கிடைக்கிது. நம்ம ஹீரோ அல்கட்ராஸ் ஒரு கட்டத்தில் அந்த ஏலியன்ஸோட முக்கியமான ஒருத்தரை பிடிக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அந்த ஏலியன்ஸோட டெக்னாலஜியும் ப்ராஃபர்ட் போட்டிருந்த பழைய நானோ சூட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. ப்ராஃபர்ட் முன்னாடியே இந்த ஏலியன்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஏன் அந்த சூட்டை அல்கட்ராஸ்க்கு கொடுத்துருக்கிற மர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சுக்குது. கதையோட இறுதியில் அல்கட்ராஸ் தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த ஏலியன்ஸோட முக்கியமான திட்டத்தையும் முறியடிக்கிறாரு. நியூயார்க் நகரத்தையும் ஒரு வகையில் பூமியையும் காப்பாற்றுறாரு. ஆனால் இந்த சண்டையில் அவரோட உடம்பும் அந்த நேனோ சூட்டும் ஒரு வகையில் ஒன்றோடு ஒன்று கலந்துடுது. கேம் முடியும் போது அல்கட்ராஸ் ப்ராஃபர்ட் மாதிரியே பேசுகிறாரு. அவங்க எனக்கு என்ன பண்ணாலும் சரி, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த கதை முடியுது. இது கிரைசிஸ் 3க்கு ஒரு பலமான ஓப்பனிங்காகவும் அமையுது. கிரைசிஸ் 2 எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு அதிரடியான சந்தை காட்சிகள் மட்டும் இல்லாமல் நிறைய மர்மங்களும் திருப்பங்களும் இந்த கேமில் இருக்குது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.